வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இன்றைக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் அனாலிசிஸ் கொடுக்கல, பட் ஆல்ரெடி நம்ம அந்த பேஜில் தான் இருக்கோம். நான் ஒரு லைட்டாக நான் வந்துட்டு ஒரு குட்டி அனாலிசிஸ் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். அட்டன் பண்ணாமல் இங்கே வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கேயே கிடச்சது இல்லையா? ஸோ இங்கே கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஆக்சுவலி இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேடிங் வியூவில் மேக் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட ட்ரெண்ட் லைன் இது தான். ஸோ இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் டே ப்ரொவைட் பண்ணுறது, இல்லைனா நான் பர்டிகுலர் டே வந்துட்டு நான் மார்னிங் இந்த இன்றைக்கி பண்ணுற மாதிரி நான் மார்னிங் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேடிங் வேலும் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம மேக் பண்ணிக்கணும். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது, எப்படி மேக் பண்ணணும்னு தெரியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வேணும். நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இது பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இதுவும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிது. ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரிவர்சலில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் என்ட்ரானீங்கனாலே போதும், பை பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ நேற்றுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ட்ரேட்ஸ் என்ட்ராகும்போது டார்கெட் ப்ரைஸும் செட் பண்ணிவிடுங்க, ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணிவிட்டு ட்ரேட்ஸ் என்ட்ராகுங்க. அது நமக்கு வந்து சேஃப் ஜோனில் நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கும். இப்போது இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணோன்னு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரேட்ஸ் இன்றைக்கான ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 253338, then 449, 25509, 25608, 25669, then 257, 36, 258, 09, then 259, 3. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தது அப்படின்னா, மூவ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் இது தான். இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொடக்ஷனும் பார்த்துடலாம், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 25188, then 25100, then 25037, then 24984, then 24918, then 24859, then 24795, finally 24724. இதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு பர்டிகுலர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட் என்ட்ராங்க. ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கட்டும். வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கு இதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிக்கு இப்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சேம் தான் பேங்க் நிஃப்டியும் ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லலை, இது வந்து நான் ரொம்ப
ஓவர்வியூவாக தான் நான் சொல்கிறேன் இதில். ஸோ சேம் தானே, நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சடன் கன்ஃபர்மேஷன் இங்கே இதுலேயும் கிடச்சிது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைக் வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். சிங்கிள் ட்ரேட்லேயே நமக்கு நிஃப்டி 50யும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஃபர்ஸ்ட் ட்ரேட்டே ஒரு சூப்பர் ப்ராஃபிட் புக்கிங்கில் மூவ் ஆச்சு. தென் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. பட் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன், இது ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் ஒன்று புக்கிங் தான். இதுதான் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 3 ட்ரேட்ஸ் தென் வந்துட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே நமக்கு கிடைக்கல. இங்கே லாஸ்ட் மொமெண்டமில் தான் கிடச்சிது. பட் இங்கே 3 ட்ரேட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுலேயுமே ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட ட்ரேட்ஸ் நீங்கள் நேற்று முடிஞ்சிருக்கும். நேற்று ஓவரால் ஸ்டேட்டஸுமே ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி போத் சேர்த்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான், லாஸ் கிடையாது. ஸோ நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நம்ம லைனில் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆனீங்கன்னா மட்டுமே போதும். தென் என்ட்ரிக்கான கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ என்ட்ரு ஆகக்கூடாது, எந்த மொமெண்ட்டில் என்ட்ரு ஆகணும்னுட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரு ஆகுங்க, பை பண்ணுங்கள். ஆக்சுவலி வேர்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இங்கே என்ன பண்ணுவோம்னா கால் சைடில் நம்ம பை பண்ணுவோம் இல்லையா. ஸோ கால் சைடில் இங்கே நம்ம பை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டார்கெட் மினிமம் டார்கெட் ப்ரைஸ் நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸும் சேர்த்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நமக்கு மினிமமான ஒரு மினிமம் ஒரு மேக்ஸிமம் டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் டெய்லி ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கு. வாங்க இப்போ இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஆக்சுவலி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா இப்போ மார்க்கெட் மூவ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 5525, தென் 553, 72, தென் 55, 554, 55, 748, 55921, then 560, 96, 564, 34, then 56640. இது அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா இப்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ 55059, 54905, 54683, 54515, 54351, 54212, 54079, then 53919. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இது. ஆக்சுவலி நமக்கு மார்க்கெட் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்குமா அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அது நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா போத் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தாலும் நம்ம வரி பண்ண தேவையில்லை, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் வரி பண்ண தேவையே இல்லை. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு அந்த நம்மளோட லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆனீங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.